வணக்கம் நண்பர்களே. முதல் படைவீடு சுவாமிமலை என்று பார்த்தோம். இரண்டாவது படைவீடு எனது பார்வையில் பழனி. நமக்கு சொல்லப்பட்டது போல் நான்காவது படைவீடு அல்ல. ஏனெனில் அடிப்படை ஞானத்தை சுவாமிமலையில் பெற்ற முருகப்பெருமான் தன் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க பரிபூரண ஞானத்தை பெற அவர் சென்று சேர்ந்த இடமே பழனி. அங்குதான் அவை நாம் ஆண்டிக்கோலத்தில் பார்க்கிறோம். அவர் தனது முற்றும் துறந்த நிலையில் பரிபூர்ண ஞானத்தை அடைந்து பிறகு அவர் இந்த உலகை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறார். அதற்காகவே அவர் அம்மையப்பனிடம் செல்லாமல் மூன்றாவது படை வீடை சென்று சேர்கிறார். அந்த படை வீடு அடுத்த ஷார்ட்ஸ் வரை காத்திருங்கள், நாம் அதில் சந்திப்போம். நமக்கு இதுவரை சொல்லப்பட்டது போல் முருகப்பெருமான் ஒன்றும் அம்மையப்பனிடம் கோபித்து கொண்டு பழம் கிடைக்கவில்லை என்று அவர் பழனிக்கு செல்லவில்லை என்பதை நாம் அறியலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முருகப்பெருமான் பழம் கிடைக்கவில்லை என்று பழனிக்கு கோபித்து கொண்டு சென்றாரா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் தொடர்ந்த ஆதரவுக்கு நன்றி.